அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். நேற்று பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. சட்டமன்றமா இருக்கு. இன்று அது ஒரு முடிவுக்கு வரும்னு நம்புறோம். முடிஞ்ச அளவுக்கு காங்கிரஸோ விசிகாவோ இந்த பக்கம் இருந்து டிஎம்கேல இருந்து வரலாம், இல்ல இந்த பக்கம் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு சில கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இந்த பதிவுகளை பார்க்கலாம். இன்று பஞ்சாங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நிறைவு, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு குழப்பம், சிம்ம ராசிக்கு அச்சம், கன்னி ராசிக்கு எதிர்ப்பு, துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு தெளிவு, தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு தொல்லை, கும்ப ராசிக்கு நற்செயல், மீன ராசிக்கு பொறுமையா இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தேதியில சில விஷயங்கள் பார்த்தோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 5/5/2026 வணிகர் தினமாக இருக்கு. பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதியை திதி காலையில் 5:24 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சதுர்த்தி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் 12:55 வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:46க்கும், சூரியன் மறைவு மாலை 6:24க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் செவ்வாய்க்கிழமை பகல் 3:15 4:50 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலை 8:56 10:30 வரை. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 12:05 1:40 வரை. கேட்டை நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்லை. மாடு வாங்க, மந்திரம் மோத, ஆட்களை நீக்க, கடன் தீர்க்க, வாஸ்து சாந்தி செய்ய, குளம் கிணறு வெட்ட, நோயாளிகளை குளுக்க வைக்க, மருந்துண்ண ஏற்ற ஒரு நாளா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. முருக வழிபாடு நல்லது. சதுர்த்தி திதியை பொறுத்தளவுக்கு கொலை செய்யறது, மந்திரத்தால் கட்டுதல், நச்சு ஆயுதம், தீ தொடர்பான வேலைகளை செய்யறது எல்லாம் நல்லது. மங்களகரமான செயல்கள், அதாவது திருமணம் அந்த மாதிரி செயல்களுக்கு ஏற்றது கிடையாது. நாளை ஒழுங்காகவும் புத்திசாலித்தனமாகவும் கொண்டு போறது நல்லது. இப்ப ராசி பலன். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஜாக்கிரதையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இன்று கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை. உங்க ராசியிலேயே சூரியனும் புதனும் இருந்தாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்கு. எடுத்த காரியங்கள் பாதியில தடைப்பட வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் கவனமா, பொறுமையா, நிதானமா சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வியாபார ரீதியான முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருங்க. உங்களோட முயற்சிகள்ல செய்யும் போது தைரியம் அவசியமா தேவைப்படுது. நம்பிக்கையோட உங்களோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. பதட்டம் இல்லாம நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க. அது மனசுல இருக்கிற கவலைகளை எதிர்கொண்டு நாளை கொண்டு போறதுக்கும் வெற்றி காண்றதுக்கும் வாய்ப்பா அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்தோட வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது கவலையோ வருத்தத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதிக அளவில் ஸ்ட்ரெஸ் ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முடிக்கிறது நல்லது. பேர் எடுக்கலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணக்கிட பார்த்து கவனமா பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. இன்று மதியத்துக்கு மேல கொஞ்சம் மனசுல அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நாளை சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீணான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அது மூலியமா நஷ்டத்தை தவிர்க்கலாம். பணம் விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதை. கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம். எந்த ஒரு பணம் சம்பந்தமான முடிவுகளும், பெரிய செலவுகளும், முதலீடுகளும் செய்ய வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத ஒரு காரணத்தினால சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. மனசை அமைதியா வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தோட ஆரம்பிக்கும், பிரச்சனைகளோட முடியும்.
கலவையான நாள். பிரச்சனைகள் எப்படி வரும்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கனாலும், ஜாக்கிரதையா கவனமா உங்களோட காரியங்கள செய்யும்போது, நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய், சனி, 12ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்கிறது. உங்களோட ஆ மனசுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நிதானத்தோட செய்றது நல்லது. குழப்பங்கள் அதிகமா இருக்கறனால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலை விஷயத்திலயும் மன உளைச்சல் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். பெரியவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்காது. பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் காலையில இருந்து நிதானமா சூழ்நிலைகளை கையாண்டுட்டு போறது மாலையில பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு காலையில இருக்கிற தெளிவான சிந்தனைகளுக்குள்ளேயே உங்களோட முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முடிச்சிருங்க. மதியத்துக்கு மேல உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் சில வேலைகள்ல நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க துணைக்கிட்ட காலையில இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி மாலையில இருக்காது. ஆனா நீங்க பார்த்து சந்திச்சு அதிக நேரம் இருக்கக்கூடிய மாலை நேரங்கள்ல வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காதலர்களுக்கும் துணைக்கிட்டையும் சரி கவனமா நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையில இருந்த வரவு மாலையில எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்திலையும் மதியத்துக்கு மேல கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. மதியத்துக்கு மேல ஏற்படுற குழப்பங்களும் பதட்டமும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ராசி மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அதாவது அதிர்ஷ்டமான 2 ராசிகள்ல முதல் ராசியா நீங்க இருக்கீங்க. நாள் முழுக்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போகக்கூடிய ராசி மிதுன ராசியா இருக்கு. உங்க ராசியிலேயே குரு இருக்கிறது, 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய், சனி, 11ஆம் இடத்துல சூரியன், புதன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. நீங்க செய்யற செயல்கள்ல மன மகிழ்ச்சியோட ஈடுபடுவீங்க. வீட்டில் பெற்றோரிடம் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி அன்பு பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் வழியில எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சுப காரியங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் கைகூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்று நாள் முழுக்க முன்னேற்றகரமான பலன் கிடைக்கிறதுக்கான சாதகமான நாளா தான் இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலியமா வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று குறித்த நேரத்தில் உங்களோட வேலைகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க. வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று இனிமையான வார்த்தைகள் மூலியமா துணையை மகிழ்விப்பீங்க. 2 பேரும் ஒன்னா வெளியிடங்களுக்கு போறதுக்கும் துணையோட நல்ல புரிதல் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காதலர்களுக்கும் இது ரொமான்டிக்கான நாளா இருக்கு. நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு தொலைதூரத்திலிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது உங்களோட தேவைக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். உபரி பணத்தை அதிகமா சேமிப்பீங்க. வருமானம் பெருகும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை காரணமா நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், மனநிலை எல்லாமே இருக்கிறது. ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தோடு ஆரம்பிச்சாலும் முடிவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். தெளிவான சிந்தனைகள் மாலையில இருக்கு. உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு போகும். காலையில மட்டும் கொஞ்சம் நிதானமா சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம நாளை மகிழ்ச்சியாவே கொண்டு போகலாம். உங்களுக்கு ராசியில 2ஆம் இடத்துல கேது, 5ஆம் 6ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சூரியன், புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபாடு இல்லாம இருப்பீங்க காலையிலலாம். அதே நேரம் காலையில வீட்டில் ஏற்படுற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மன அமைதி குறையிற மாதிரி இருக்கு. மாலையில அதுல அப்படியே மாற்றங்கள் இருக்கும். உறவினர்கள் வழியில ஒரு சிலருக்கு ஆதரவுகள் உண்டு. இன்று காலையில கொஞ்சம் செலவுகளை குறைச்சிங்கன்னா சேமிக்க முடியும். உத்தியோகத்துல சிலருக்கு பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் மதியத்துக்கு மேல அமையும். இன்று உங்களோட
முயற்சிகளில் வெற்றி அடையிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் காலையில் தேவை. மாலையில் உங்களோட திடமான போக்கோட கடினமாக உழைச்சி நல்ல ஒரு சாதகமான பலனை அறிய வாய்ப்புண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கையாளும் போது பொறுமையாக செய்யுங்க. முறையாக திட்டமிட்டு பணிகளை இறுக்கமான வேலைகளை இருந்தாலும் திறமையாக கையாள முடியும். கவனமாக செய்யுங்க. எந்த தவறுகளும் இல்லாமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காலையில இருந்த குழப்பங்கள் துணைக்கிட்டேயும் சரி, காதலன் காதலிக்கிட்டேயும் சரி, கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மாலையில சந்தோஷமா மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்க முயற்சி செய்யறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. வீட்டு தேவைகள் வீட்டு செலவுகள்ங்கிற பேர்ல அதிகமான செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். மாலையில எதிர்பாராத தனவரவு கொஞ்சம் அதை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கு. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த நாளாக தான் இருக்கு. அது மாலையில் பொறுப்புகளையும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல கவனம். தேவையில்லாத வாக்குகள் கொடுக்காதீங்க. அதே நேரங்களில் உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உங்கள் ராசிக்கு கேது இருக்காரு ராசியிலேயே. உங்களுக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் டென்ஷன்கள் ஏற்படலாம். உறவினர்கள் கூட மாறுபட்ட கருத்துக்கள் தோன்றும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்க மூலிமா பணி சுமை குறையிற மாதிரி இருக்குது. அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில பிரச்சனைகள் இருக்குது. அவற்றை நீங்கள் சாமர்த்தியமாக கையாள வேண்டியது அவசியம். விவேகமாக நடந்துக்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணி சுமை, நிறைய உங்கள் மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களோட கஸ்டமர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட இன்று வன்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. தனக்கூட பொறுமையாக இருங்க. பார்த்து பேசுங்க. வார்த்தைகளை நிதானம் தேவை. காதலர்களுக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமைகள் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பணத்தை திட்டமிட்டு கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகள் பார்த்தீங்கன்னா வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி அல்லது இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகத்திலிருந்து பிரச்சனைகளில் போய் முடிகிற மாதிரி இருக்கும். காலையில் ஆடுற ஆட்டம்லாம் மாலையில் இருக்காது. எதிர்பாராத சில சூழ்நிலை மாற்றங்கள் உங்களை ரொம்பவே வருத்தத்தையும் பிரச்சனைக்குள்ளாக்குற மாதிரி இருக்கும். நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. இன்று எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்கும். விரயங்களும் இருக்குது. வீட்டில் பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பசங்களோட படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழியில் உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி வாங்கினீங்கன்னா நல்லது. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் காலையிலேயே முடிச்சுக்குங்க. இன்று உங்களோட திறமைகளை நிரூபிக்க கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. காலையில் பிரகாசமாக சில விஷயங்கள் இருக்கும். அதே நேரங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதா இருந்தால் பகலுக்குள்ளே எடுத்துறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட காலையில் நீங்கள் செய்கிற செயல்திறனுக்கு உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவை பெறுவீங்க. மாறுபடும் சில சூழ்நிலைகள் காரணமாக பிரச்சனைகள் கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள காலையில் இருந்த நேர்மை, ஜாலியாக ரொமான்டிக்காக ஒட்டி உறவாடி எல்லாமே அன்பை பிணைப்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக இருந்த நாளாக இருக்கும். அதே நேரம் உங்கள் மனசில் ஏற்படுற பதட்டமும் கலக்கமும் மாலையில் சில தேவையில்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவுகள் இருந்தது. முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் காலையிலேயே செஞ்சுருங்க. அதிக பணம் இருந்ததுன்னு சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. இல்லைன்னா மதியத்துக்கு மேலே எதிர்பாராத செலவுகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை, மாறுபடும் மனநிலை
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். சந்தோஷங்கள் ஆரம்பிக்கும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும், தெளிவாகவும் நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில குளறுபடிகள், சில பிரச்சனைகள், சில மன வருத்தங்கள் காலையில இருக்கலாம். ஆனா மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு உற்சாகமும், மனநிறைவும் நிறைஞ்ச நாளா இருக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலயும், 3ஆம் இடத்திலயும் சந்திரன் இருக்காரு. 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாயும், சனியும், 7ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. குடும்பத்துல உள்ளவங்க கூட காலையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது மாலையில மறைஞ்சிரும். வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளால கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா காலையில இருக்கிறது நல்லது. எடுக்கிற முயற்சிகள்லாம் காலையில ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. உறவினர்கள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. அவங்க மூலியமா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரா மாதிரி இருக்கு. இன்று உங்களோட இலக்குகளை அடைய கடுமையாக போராடுங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லா காரியமும் சுமூகமாக மாலையில் நிறைவு பெறும். அதே நேரங்களில் காலையில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உணர்ச்சி வசப்படாதீங்க. சூழ்நிலைகள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை. வேலையில் காலையில் கொஞ்சம் பதட்டம். காலையில் போய் அப்படியே முக்கியமாக ஷெட்யூல் அதாவது திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக நாளை கொண்டு போகலாம். மாலையில் உற்சாகத்தோட உங்களோட வேலைகளை செய்யலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு சகஜமான அணுகுமுறை அவசியமாக தேவை. காலையில் இருக்கிற பதட்டத்தில் தொணக்கிட்ட வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதே நேரம் கொஞ்சம் மாலையில் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறதுக்கு வெளியில் போய் ஜாலியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காலையிலலாம் செலவு எதுவும் பண்ணாதீங்க. அதை அப்படியே கட்டுப்படுத்துனீங்கன்னா மாலையில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால்வலி, பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக இருங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்களுடைய நாள் கொஞ்சம் தெளிவோடு ஆரம்பித்து கொஞ்சம் சிந்தனைகள், வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக எந்த விஷயத்தையும் ரொம்ப யோசிக்காதீங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பேசுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாளுங்க. உங்கள் ராசியிலேயே சந்திரனும் 2ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்க வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாயும், சனியும், 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் உருவாகும். வட்டார நட்புகள், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் போட்டி பொறாமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கூட பிறந்தவங்க வழியில் அனுகூலம் ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட இலக்குகளில் வெற்றி அடையணும்னா பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவை. உங்களோட செயல்களில் கொஞ்சம் வேகத்தை தவிர்த்துட்டு புத்திசாலித்தனமாக செயல்படுறது நல்லது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே திட்டமிட்டிங்கன்னா அது வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இல்லை. அது வேற கொஞ்சம் மன வருத்தத்தை தரும். எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட கொஞ்சம் குழப்பமான மனநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். சிறந்த புரிதல் ஏற்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சுமூகமாக இல்லை. தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாதீங்க. வீண் செலவோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் ஆற்றல் குறைவாக இருக்கும். தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. ஆரோக்கியத்தில் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் சரி, மனசளவில் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடு ஆரம்பித்து கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் நாளை கொண்டு போகலாம். செய்கிற செயல்கள், காரியங்களில் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. உங்களோட சிந்தனைகளில் பாதுகாப்பில்லாத உணர்வும் பய உணர்வும் இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை தெளிவாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட ராசியிலேயே சந்திரன் இருக்காரு. 12ஆம் இடத்துலையும் சந்திரன் காலையில் இருக்காரு. 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது. உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்குது. அது மன நிம்மதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கியம் ஓரளவுக்கு சீராக இருக்கணும்னா உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனம். வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலிமா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும். வேலை செய்கிற இடத்துல வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று நீங்கள் சின்ன
காரியம், பெரிய காரியம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சமாளிக்க வேண்டியது அவசியம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்க. நம்பிக்கையாவும், உங்கள நீங்களே உற்சாகமாவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னேற்றத்த தராது. முறையா திட்டமிட்டு வேலைகள செய்யுங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பதட்டம் இல்லாம புத்திசாலித்தனமா இன்று உங்களோட வேலைகள செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்க ஈஸியான விஷயத்தெல்லாம் தீவிரமா எடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லாத பிரச்சனையெல்லாம் பெருசாக்குற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். பதட்டப்படாதீங்க. துணைக்கிட்டேயோ சரி, காதலன் காதலிக்கிட்டேயும் சரி, மனசு விட்டு பேசுங்க. உங்களோட பய உணர்வையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் அவங்க கிட்ட திணிக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்கு. விரயங்கள் மாதிரி இருக்கும். அதே நேரம் போதிய பணம் இல்லாத காரணத்தினால செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் காரணமா கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கஷ்டமா இருக்கும். கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமா சளி இல்லைன்னா இருமல் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் ஜாலியா இருக்கிற மாதிரி இருந்தீங்க. ஆனா எதிர்பாராத சில செலவுகள், சில சூழ்நிலைகள் மாற்றம் காரணமா மனசுல ஒரு பயமோ பாதுகாப்பு இல்லாத உணர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய், சனி, 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் காலையிலேயே நடக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதா இருந்தால் காலையிலேயே வாங்கிருங்க. மாலையில் பிளான் பண்ணிங்கன்னா அது வீண் விரயங்கள் ஆகலாம். உறவினர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் பண விஷயத்தில் மதியத்துக்கு மேலே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைச்சி அமைதியாக நாளை வேலையில் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா நல்லது. அது மூலயமா எடுக்கிற முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். நாளில் உங்களுக்கு அதிகமான உறுதியும் சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா தைரியத்தோட எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பயம், குழப்பம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதுனால ஒரு தெளிவில்லாத சிந்தனைகளோட இருக்கிற மாதிரி இருக்கும். தவறுகள் ஏற்படாமல் மதியத்துக்கு மேலே ஜாக்கிரதையாக செய்யுங்க. காலையிலேயே திட்டமிட்ட செயல்பாடு நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்சா காலையிலேயே வெளியில் போயிட்டு வந்துடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காலையில் செஞ்சுருங்க. மாலையில் கொஞ்சம் மனசில் இருக்கிற குழப்பம் காரணமாக துணைக்கிட்ட வெளிப்படையாகவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமையும் நாளை கொண்டு போகிறது நல்லது. உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு நல்லா இருக்கு. ஆனா எதிர்பாராத செலவுகள் மதியத்துக்கு மேல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்தை காலையிலேயே செலவு பண்ணிட்டு மதியத்துக்கு மேல திண்டாடாம பார்த்துக்கோங்க. கடன் வாங்காம நாளை கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட மன உறுதி இருந்ததுன்னா ஆரோக்கியத்தை நல்லபடியா பார்த்துக்க முடியும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் நீங்கள் 2வது ராசியாக அதிர்ஷ்டம் தரும் ராசியாக இருக்கீங்க. நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் ராசியிலே ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காரு. இன்று உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாகும். வீட்டு தேவைகள் நிறைவேறலாம். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். உற்சாகமாக இருப்பீங்க. நண்பர்களோட உதவியால் கடன் பிரச்சனைகள் குறையும். இதுவரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். பொன்பொருள் வாங்குறதுக்கும் சேர்க்கறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். பசங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேற மாதிரி இருக்கும். இன்று சிறப்பான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு. இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு நாள் உங்களுக்கு தெளிவா இருக்கும். நாளை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டியது நல்லது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு செய்ய வேண்டிய காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்கால நலன் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க லேசான அணுகுமுறை நல்லா இருக்கு. சிறப்பான நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியும். உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க ஈஸியா கேஷுவலா நாளை கொண்டு போவீங்க. துணைக்கிட்ட வெளிப்படையா பேசுறதும், மனசு விட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதும், பிரச்சனைகளை தீர்க்கிறதும், ஒன்னா வெளியில போறதுக்கும் நம்பிக்கை மற்றும் புரிதலை அதிகமாக்கும். நாளை மகிழ்ச்சியா கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து வகையில் இன்று பணவரவு இருக்கும். கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்கால நலன் கருதி புத்திசாலித்தனமாக திட்டமிட்ட சேமிப்பு நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சிறந்த ஆற்றல் இருக்குது. அதன் மூலிமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கும்பராசிக்கு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளோடு ஆரம்பித்து சுமூகமாக வளர்ச்சியாக முடிகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாளை புத்திசாலித்தனமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. காலையில் இருக்கிற பதட்டங்கள்லாம் மாலையில் குறையும். கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக நாளை எதிர்நோக்கி நில்லுங்க. இன்று உங்களோட ராசியிலேயே செவ்வாயும் சனியும், 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் சந்திரன், 12ஆம் இடத்துல ராகு. நீங்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்க்க குடும்பத்தினரை அனுசரித்து போக வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்தில் காலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அயராத உழைப்பால் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. தெய்வ வழிபாடு காலையில் நல்லது. இன்று மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு ஆதாயம் தர விஷயமாகவும் வளர்ச்சிக்குரிய விஷயமாகவும் நாளாகவும் இருக்குது. காலையில் கடினமாக இருக்கிறனால மாலையில் ஈஸியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை தரும். புனித யாத்திரை போகிறதுக்கான திட்டங்களை தீட்டுவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலையில் கொஞ்சம் காலையில் அதிருப்தி இல்லாத மாதிரி இருந்தீங்க. உட்காந்து யோசித்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக குழப்பிக்காதீங்க. திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள புரிதலை அதிகமாக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. காலையில் ஒரு சில விஷயங்களில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தது. மதியத்துக்கு மேலே அது மாற்றங்கள் நல்லா இருக்கும். சந்தோஷமாக நல்லா இருக்கும். வெளியில் போய் ஒன்றா இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஓரளவுக்கு ஏமாற்றகரமாக தான் இருக்குது. காலையிலலாம் பணம் இல்லாமல் கொஞ்சம் தட்டுப்பாடும் கொஞ்சம் பதட்டமும் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் மாலையில் எதிர்பாராத தனவரவு இருக்குது. அதை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல்வலி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனை பார்த்தீங்க. இதே மாதிரி சில அதிர்ஷ்ட குறிப்புகள் ஷார்ட்ஸாகவும், குரு பெயர்ச்சி, குரு என்னென்ன ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போறாருன்னு சின்ன சின்ன ஷார்ட்ஸாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. லைவ்ல வரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பதிவுகளை பார்க்க விருப்பப்படுறீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைவ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே நேரங்களில் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லது. உங்கள் வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அதே நேரம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் உதவியால் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட வாழ்க்கை மேம்பட எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். உங்களோட எதிர்பார்ப்புகளை கமெண்ட்டில் சொல்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.